The righteous will shine like the sun in the kingdom of their Father. மத்தேயு 13:43. நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று. குறள் 208. தீயவைகளை செய்யும் பொழுது அந்த தீயவைகளுடைய பலன் நிழலை போல நம்மை பின்தொடரும். அதை விட்டு தப்பிக்க முடியாது. ஏறக்குறைய இந்த வாரத்தில் நாம் இப்படிப்பட்ட நற்செய்தி விழுமியங்களையும் நற்செய்தி வார்த்தைகளையும் சந்திக்கின்றோம். தீயவை தீயவைதான் பயக்கும், நல்லவை நல்லவைகளைத்தான் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. The church is in need of constant reformation. வத்திக்கான் இரண்டாம் சங்கத்தினுடைய திரட்டு திருச்சபைக்கு தொடர்ந்து மாறுதல் தேவைப்படுகிறது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஓடுகின்ற நதியை போன்றது. ஆங்கிலத்தில் த ப்ரூக் என்று சொல்லுவார்கள். men may come and men may go but I go on forever என்பது ஒரு ஆங்கில கவிதையினுடைய வார்த்தைகள். ஆட்கள் வரலாம் போகலாம். போப்பாண்டவர்கள் இப்பொழுது 266வது போப்பாண்டவர். 265 பெனடிக்ட். அத்தனை பேரையும் நாம் கடந்த வருடம் காலண்டரில் போட்டிருக்கிறோம். இப்பொழுது பிரான்சிஸ் நம்முடைய திருத்தந்தையாக போப்பாண்டவராக 266வது போப்பாண்டவர். ராயப்பர் துவக்கி வரிசையாக இப்படி போப்பாண்டவர்களும் அதிகாரிகளும் வந்து போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் நிரந்தரமாக இருப்பது எது? இந்த திருச்சபை. ஆகவே இந்த திருச்சபை என்பது பல வகையான மாற்றங்களை கண்ட வண்ணம் இருக்கிறது. இந்த வத்திக்கான் இரண்டாம் சங்கம் தான் ஒரு பெரிய திருப்பு முனை திருச்சபைக்கு. அதுவரைக்கும் சட்டங்கள் சம்பிரதாயங்கள் என்று யூத குலத்தை போலவே கத்தோலிக்க திருச்சபையும் ஒரு கெடுபிடியான திருச்சபையாக இருந்தது. வத்திக்கான் இரண்டாம் சங்கம் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்களையும் ஒன்று கூட்டி பலவிதமான கருத்துக்களை ஆராய்ந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்னும் அதனுடைய தாக்கத்தை நாம் செயல்படுத்தவில்லை. பார்த்தீர்களா? ஒரு கருத்து என்ன தெரியுமா? தேர் திருவிழாவை விட சிறந்தது ஆண்டவருடைய வார்த்தையின் வழிபாடு. முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நீங்கன்னா பாருங்களேன், யாரெல்லாம் தேரெல்லாம் ஜோடிக்கிறாங்களோ அங்கே தான் இருப்பாங்க. பிரசங்கமோ பாவசங்கீர்த்தனமோ கிடையாது. ஆனால் ஃபாதர் மட்டும் பாவசங்கீர்த்தனம் உட்காரணும். அது பங்குசாமியார் உட்காரணும். பங்குசாமியார் உட்கார வேண்டிய தேவையே கிடையாது. வேறு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் பங்கு தந்தைக்கு எல்லாரையும் தெரியும். ஆகவே இந்த ஒரு உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு ஆழ்ந்த தாழ்ச்சி வேண்டும். ஆகவே இப்படி வெறும் மேலோட்டமாகவே 50 ஆண்டுகள் வத்திக்கான் திருச்சங்கம் வந்தும் கடைபிடிக்க முடியவில்லை. தஞ்சாவூர் மேற்றாசனத்திலே 2 பங்குகளிலே இந்த திருவிழாவை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். தேர் சப்பரம் தூக்குறது. அருத்தந்தை ஜூட் அவர்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது, பொறுக்கமேட்டில் அந்த தேர் சுற்றி வரும் பொழுது பேசிக்கொண்டிருந்தார். பரவாயில்ல, மக்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு பாடிக்கொண்டு வருகின்றார்கள். சில ஊரில் எல்லாம் குடிச்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த தேருக்கு முன்னாடி. இதுவா கிறிஸ்துவம் என்று கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இன்னும் மாறாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன் பாருங்கள். எவ்வளவு தைரியம் வேண்டும்! மனிதனை அடித்து சாப்பிடுகின்ற காட்டுமிராண்டிகள், கேனிபால்ஸ், அவர்களுடைய இடத்திற்கு சென்று இந்த வெள்ளைக்கார குருக்கள் கிறிஸ்துவத்தை போதித்த பொழுது அது எவ்வளவு ஒரு பயங்கரமானதாக இருந்திருக்கும். how risk it should have been. எவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மை! எப்பொழுது வேணுமானாலும் பாய்ந்து அடித்து அவரை தின்றிருக்கலாம். அதற்கு ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் படித்ததிலிருந்து
சொல்லுகிறேன். ஒரு வெள்ளைக்கார சாமியார் அங்கே அந்த மாதிரி மக்களிடம் போய் போதித்து அவர்களையெல்லாம் மாற்றிவிட்டார். மனிதர்களை எல்லாம் சாப்பிடுவது காட்டு மிராண்டித்தனம், நரமாமிசம் என்பதை மாற்றிவிட்டார். ஆகவே மக்கள் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது ஒரு முறை வேட்டைக்கு போகிறார், காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார். ஒரு டிஷர்ட், ஹாஃப் பேண்ட்ஸ் போட்டுட்டு தோளில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு முன்னாடி போகிறார். பின்னாடி இந்த மக்கள்லாம் வராங்க. ஒருத்தன் ஓடி போய் சொல்கிறான், பாதிரியே தயவுசெய்து எங்கள் பின்னாடி போங்க, முன்னாடி போகாதீங்க அப்படின்னு. ஏன்பா முன்னாடி போகாதீங்கன்னு? உங்கள் காலு ரெண்டையும் பார்க்கும்போது வெள்ளை காலு அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்குறீங்க. தப்பித்தவறி பழைய ஞாபகத்தில் அடித்து பாஞ்சு அடிச்சு விட்டோம்னா என்ன ஆகிறது? ஆகவே பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க. இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய தன்மை. வேதத்தில் சொல்லப்படுகிறது, நாய் மட்டும்தான் கக்கிய உணவை தின்னும், மனிதர்கள் அப்படி அல்ல. ஆகவே எப்படி நமக்கு இந்த மாறுதல் தேவை? எதிலிருந்து நான் மாறுதல் பெற்றேன்? வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். பாடல் பாடினோம், எத்தகைய தன்மையும் என்னை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. அத்தகைய மாறுதல் நாம் பெற வேண்டும். Do not let evil defeat you, instead conquer evil with good. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கெட்ட செயல்களால் நீ தோல்வி அடைய விடாமல் மாறாக நல்லவைகளால் வெற்றி பெறு. கெட்டவைகளினால் அல்ல, மாறாக நல்லவைகளினால் நீ வெற்றி பெற வேண்டும். அது கடினம், எதிர்நீச்சல், மலை ஏறுவதை போன்று ஒரு பலத்த முயற்சி, ஹெர்கூலியன் டாஸ்க் என்று சொல்லுவார்கள். அதுதான் இறைவன் விரும்புவது. இறைவன் அப்படி வாழ்ந்து காட்டினார். சிலுவை சாவு அதுதான், சுலபமாக அல்ல. ஒரு சொல்லினால் இந்த உலகத்தை படைத்தவர், காற்றே நில் என்று இயற்கையை அடக்கியவர், லாசரே வா என்று இறந்தவரை எழுப்பியவர், ஒரு சொல்லினால் நிச்சயமாக மீட்பை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் மனிதர்கள் இப்படி பேசக்கூடாது அல்லவா? கடவுளுக்கு என்ன தெரியும், நான் படுற கஷ்டத்தை, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டவன் நான் என்று சிலுவையை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் சொல்ல வேண்டும். Christ has no body on earth, no hands, no feet but yours. Saint Teresa of Avila. கிறிஸ்துவுக்கு உம்மை தவிர வேறு உடலோ கைகளோ கால்களோ கிடையாது. நாம் தான் கிறிஸ்துவின் அங்கமாக இருக்க வேண்டும். The man who strives to live must die, whereas the man who does not strive to avoid sin has to live eternally. Saint Julian of Toledo. பாவத்தில் உழலும் எந்த மனிதனும் உயிரோடு இருப்பதில்லை, மாறாக பாவத்தை விலக்கும் மனிதன் என்றென்றும் உயிர் வாழ்கின்றான். இந்த பாவம் என்பது மனிதன் தனக்குத்தானே வருவித்து கொண்டது. நன்மையும் தீதும் பிறர் தர வாரா என்பது தமிழ் கூற்று. ஆகவே பாவத்தை, சாபத்தை தன் தலையில் ஏற்றுக்கொண்டவன் மனிதன். அது ஆதாமாக இருந்தாலும் சரி, காயினாபேலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த இஸ்ராயல் மக்களாக இருந்தாலும் சரி, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று கூவி இந்த சாபத்தை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே இதனால் வருகின்ற சாபக்கேடு என்ன? இன்றைக்கும் இஸ்ராயல் நாட்டிலே தினம் தினம் ரத்தம் சொட்டுகின்ற வகையில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கோடான கோடி மக்கள் அந்த புனித தலத்தை தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற மக்கள் சண்டை போட்டுக்கொண்டு உயிரை இழந்து ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய பிடிவாத தன்மையிலிருந்து மாறாமல் இருப்பதினால். நிழல் ஆவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து களலா வினைகள் கலற்றுவ கால வனம் கடந்த அழலார் ஒளியென காண்க இறைவன் அடித்தளமே. நம்மை நிழலை போல என்றும் தொடர்கின்ற நம்முடைய வாழ்க்கை வினைகள், நாம் செய்கின்ற நல்ல வினைகளாக இருந்தாலும் சரி, தீவினைகளாக இருந்தாலும் சரி, அது நம்மை பின்பற்றும், நம்மை தொடர்ந்து வரும்.
ஆகவே அப்படிப்பட்டவைகளிலிருந்து நான் மீள வேண்டும் என்றால் இறைவனின் தாளடி நான் பணிய வேண்டும். மார்த்தா மரியா, மார்த்தா விழாவை கொண்டாடுகிறோம். மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை பற்றி கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, அது மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று இயேசு சொல்லுவது. இந்த நல்ல பங்கு என்பது எது? எதை நான் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய வாழ்வையும். அப்படிப்பட்ட பின்னணியில் ஜெபிப்போம், வளர்ந்தால் இருப்போம். God our Father, Lord of the harvest, increase our faith in your presence in us and in the world, and in your wise guidance of humanity towards salvation. தந்தையும் அறுவடையின் ஆண்டவருமாகிய இறைவா, இவ்வுலகிலும் எங்களின் வாழ்விலும் உம் வல்லமையான பிரசன்னத்தின் மீதும் விண்ணகம் நோக்கி மக்களை வழி நடத்துதலின் மீதும் விசுவாசத்தை அதிகமாக்கியருளும். எல்லாமல்ல இறைவா, உமது மக்களாகிய நாங்கள் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள எமக்கு வேண்டிய ஞானத்தை தந்தருள்வீராக. நீரே ஆண்டவர், நீரே எம் தேவன். நாங்கள் உங்களுடைய அன்பு மக்கள் என்பதை உணர்ந்து நீர் அழைத்து செல்லுகின்ற பாதையிலே, நீர் விரும்புகின்ற வழியிலே நாங்கள் நடக்கவும் வாழவும் செய்தருளும். வாழ்க்கையின் வழியிலே வரக்கூடிய எத்தகைய இடர்கள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவும் எங்களை அசைவுறா வண்ணம், எங்களை அச்சுறுத்தா வண்ணம், நாங்கள் உம்மையே நோக்கிய வண்ணம் இருந்து உம்மை போல வாழ உம்முடைய அன்பில் நிலைத்து நிற்க வேண்டிய வரத்தை தாரும். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். அநேகர் இந்த வேண்டுதலை இந்த வல்லமையான நேரத்தில் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். கத்தார் நாட்டிலிருந்து வர்கீஸ் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து மீள வேண்டுமாய் ஜெபிக்க கேட்டிருக்கிறார். இன்னும் பலர் நோய்வாய்ப்பட்டு நோயின் தாக்கத்திலே வலியுடனும் வேதனையுடனும் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நீரே அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக தெம்பாகவும் இருப்பீராக. இன்னும் எம்மை வாட்டுகின்ற அல்லது சிறைப்படுத்தி வைக்கின்ற தீவினைகளிலிருந்து மீள வேண்டும் என்றும் செபிக்கின்றோம். எல்சி மரியா திருச்சியிலிருந்து தீய கட்டுகளிலிருந்தும் தினமும் திருப்பலியிலே செபிக்கின்ற லெபோ அவர்களுடைய தீய கட்டுகள் விலக வேண்டுமாய் தொடர்ந்து விசுவாசத்துடன் செபித்து கொண்டிருக்க அவருடைய வேண்டுதலை எல்லாம் கேட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.